இதிஹாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேத் பிபேத்யல்பஸ்ருதாத் வேதஹா மாமயம் பிரதரிஷ்யதி. இதிகாச புராணங்களின் உதவி கொண்டே வேதம் வேதாந்தம் ஆகியவற்றின் பொருளை நாம் நன்கு அறிந்து கொள்ள முடியும். கீழே கூறினா போலே இதிகாசங்கள் புராணங்கள் ஆகிய இரண்டனுக்குள்ளும் இதிகாசங்கள் வலிமை பெற்றவை, புராணங்களை காட்டிலும் பிரசித்தி பெற்றவை. இதிகாசங்கள் இரண்டு ஸ்ரீ ராமாயணமும் மகாபாரதமும். அதிலே மகாபாரதத்தை விட ஸ்ரீ ராமாயணம் பிரசித்தி பெற்றது. நிறைய ஒருங்கிணைந்த கருத்துக்களை கொடுக்கக்கூடியது. ஆகையால் தான் இந்த ஸ்லோகத்தில் இதிகாசம் புராணம் இவ்விரண்டும் என்று சொல்லும்போது முதலில் புராணங்களை கூறாமல் முதலில் இதிகாசங்களை சொன்னார்கள். ஸ்லோகம் இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேத் என்று இருக்கிறது. ஆனால் புராண இதிகாசாபியாம் என்று இருக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்றேன்னா, பூராண என்பது 3 எழுத்துகள் கொண்ட சொல். ஈதிஹாச என்பது 4 எழுத்துகள் கொண்ட ஒரு சொல். அல்பாச்சிதரம் பூர்வம் என்ன ஒரு இலக்கண சூத்திரம் உண்டு. வடமொழி இலக்கணத்தின்படி 2 சொற்களை நாம் பயன்படுத்தும் போது எது குறைவான அச்செழுத்துள்ளதோ அதை முன்னாலும், அதிகமான அச்செழுத்துள்ளதை பின்னாலும் தான் பயன்படுத்த வேண்டும். அப்ப புராணங்கிறது 3 எழுத்து, இதிகாச என்பது 4 எழுத்தானால் புராண இதிகாசம்னு தான் ஸ்லோகம் வந்திருக்க வேண்டும். ஆனா அப்படி இல்லையே. இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேத் என்ன ஸ்லோகம் உள்ளது. ஏன் வழக்கத்துக்கு மாறு, இலக்கணத்துக்கு மாறாக ஒரு ஸ்லோகம் எழுதலாமா என்றால் அதற்கு ஒரு விதிவிலக்கு உள்ளது. பொதுவான விதி எழுத்து குறைச்சலா இருந்தா முன்னால், அதிகமாக இருந்தால் பின்னால். ஆனா அந்த விதிக்கு ஒரு விதிவிலக்கு. 2 சொற்களுக்குள்ளே எந்த சொல் பொருளால் சிறப்பு மிக்கதோ, அதனுடைய அர்த்தம் வலிமை மிக்கது என்றால் அது அதிகப்படி எழுத்தாக இருந்தாலும் கவலைப்படாதே, அதை முன்னால் வை. குறைவான எழுத்தா இருந்தாலும் பொருளிலும் குறைவாக இருந்தால் அதை பின்னால் வை. இது ஒரு விதிவிலக்கு சூத்திரம். அதனாலதான் இதெல்லாம் பாணினி முதலானவர்கள் வடமொழியில் எழுதி வைத்துள்ளார்கள். அதன்படி பார்த்தால் புராணங்களை காட்டிலும் இதிகாசங்களுக்கு பொருள் வன்மை அதிகம். அதனால் தான் இதிகாசங்கிற சொல்ல முன்னால் வைத்து புராணம்ங்கிற சொல் பின்னால் வந்துள்ளது. இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேத் பிபேத்யல்பஸ்ருதாத் வேதஹா மாமயம் பிரதரிஷ்யதி. தற்போது அந்த இதிகாசங்களில் சிறந்ததான ராமாயணத்தை நாம் அனுபவிக்க தொடங்கி வருகிறோம். சென்னையில் உள்ள நந்தம்பாங்கத்தில் அமைந்திருக்கும் கோதண்டராமசுவாமி கோவில். கோவிலினுடைய சுற்றுப்புறத்தை நாம் கடந்த நாள் சந்திக்கும் போது தரிசித்து கொண்டோம். உள்ளே நுழைந்தால் பிராகாரத்தில் இருக்கும் ஆச்சரியமான சன்னதி. முன் நாட்களில் பழமை வாய்ந்தது உள்ளிருக்கும் மண்டபம் வரை, உள்ளிருக்கும் சந்நிதிகள் வரை. அதற்கு பிற்பாடு பெருமானுடைய அருளால் பக்தர்களுடைய ஆதரத்தாலே கிடுகிடுகன்னு சன்னதி வளர்ந்து பல சன்னதிகளோட பகவான் இப்ப ரொம்ப ஆச்சரியமா எழுந்துருளி உள்ளார். அதுல இப்ப நாம முதல்ல சேவிச்சுக்கிறது ஆனந்த ஆஞ்சநேயர். ராமனை சேவித்தால் ஆருக்குத்தான் ஆனந்தம் வராது? அதுவும் ஆஞ்சநேயரை விட ஆனந்தப்படக்கூடியவர் இருக்கிறது உண்டா? தன்னுடைய வாளை சுழற்றி தலைக்கு மேலே வைத்து கொண்டு கூப்பின கைகளோட வலது திருவடியை சற்றே முன்னால் வைத்து இடது திருவடியை பின்னால் வைத்து கொண்டு வேலைப்பாடுகள் நிறைந்திருக்கிற ஆஞ்சநேய சுவாமி. அவருடைய திருமேனில் இருக்கிற ஆபரணங்களோ, அவர் சாத்தி கொண்டிருக்கும் பரிவட்டம் வஸ்திரமோ, அவர் நிற்கும் தோரணையோ எல்லாமே ஆனந்தத்தை பறைசாற்றுகின்றன. ஒருத்தர் துக்கமா இருக்காரா ஆனந்தமா இருக்காரான்னு பார்த்தா தெரிஞ்சுராதா? இந்த ஆனந்த ஆஞ்சநேயரை சேவிச்சோம்னால் நமக்கும் ஆனந்தம் ஒட்டி கொண்டு விடும். அவ்வளவு ஆனந்தமா இந்த இடத்துல சேவை சாதிக்கிறார்.
ஆஞ்சநேயரை சேவித்து கொண்டு சற்றே நகர்ந்தோமானால் சக்கரத்தாழ்வாருடைய தரிசனம். ரொம்ப பெரிய திருமேனி. பல இடங்களில் சக்கரத்தாழ்வார் சின்ன திருமேனியா இருப்பார். மூலவருக்கு முன்னால் உற்சவர் எழுந்தருளி இருப்பார். ஆனால் இங்கோ மூலவர் எழுந்தருளி இருக்கிறார், பக்கவாட்டில் உற்சவர் எழுந்தருளி இருக்கிறார், மூலவருக்கு பின்னாலே அழகிய சிங்க பெருமாள் யோக நரசிம்ம சுவாமி எழுந்தருளி உள்ளார். எப்போதும் ஒரு மரபு உண்டு. சிற்பக்கலையின்படி பார்த்தாலும் ஆகமத்தின்படி நோக்கினாலும் ஒரு விக்கிரகம் என்னால் முன்புறத்தில் சுதர்சன சக்கர விக்கிரகமும் பின்புறத்தில் நரசிம்ம சுவாமியினுடைய விக்கிரகமும் அநேகமா சேர்த்துத்தான் எழுந்தருளி இருப்பார்கள். காரணம், ஒத்தருக்கொத்தர் இருக்கும் உக்கிரத்தை குறைத்து கொள்ளத்தான். இவரும் நெருப்பை கக்கக்கூடியவர், அவரும் பிரகலாதனுக்காக இரண்யகசிபுவை கோபித்து கொண்டவர். ரெண்டு பேரும் சேர்த்து இருவர் கோபமும் தணிந்து இந்த இடத்திலே எழுந்தருளி உள்ளார்கள். சக்கரத்தாழ்வாரை சேவித்துக் கொண்டோம். பல திருக்கரங்களுடன் ஆயுதங்கள் அனைத்தையும் ஏந்தி கொண்டு சேவை சாதிக்கிறார். இன்னும் ஆச்சரியம், 3 மூர்த்திகள் இந்த சன்னிதானத்திலே எழுந்தருளி இருக்கிறார்கள். யார் வேணும்னாலும் கண்டிப்பா இவாளை சேவிக்கிறதுக்கு வருவா. நமக்கு நன்னா படிப்பு வரணுமா, ஹயக்ரீவ பெருமான சேவித்துக் கொள்ள வேண்டும். இதோ மடியில் லக்ஷ்மியை எழுந்துருள பண்ணி கொண்டு லக்ஷ்மி ஹயவதன பெருமாள் லக்ஷ்மி ஹயக்ரீவன் சேவை சாதிக்கிறார். ஞானானந்தமயந்தேவம் நிர்மல ஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. அவரை சேவிச்சுட்டு பக்கத்துல நகர்றோம். லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் சேவை சாதிக்கிறார். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமுகம் என்கிறபடிக்கு அவரும் லக்ஷ்மி தேவியை கண்டு சாந்தமடைந்து பிரகலாத வரதனாக நரசிம்மனாக சேவை சாதிக்கிறார். இன்னும் பக்கத்தில் வருகிறோம். லக்ஷ்மி வராக பெருமாள் சேவை சாதிக்கிறார். இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஞானப்பிரானை அல்லாலில்லை நான் கண்ட நல்லதுவே பன்றியாய் அன்று பாரகங்கண்ட பாழியான் ஆரியான் அருளே தஸ்ஸ யஜ்ஞவராகஸ்ய விஷ்ணோர் அமித தேஜசக. யஜ்ஞவராக பெருமான் அதீத தேஜஸ். பூமாதேவியே பிரளயக்கடல்லேருந்து தூக்கி அப்படியே நீங்க சேவிக்கிறீர்கள் பாருங்க. அவருடைய கோரை பற்கள், அதில் தூக்க நிறுத்தப்பட்டிருக்கிற பூமாதேவி நிலமடந்த தன இடந்து புல்கி கோட்டெடை வைத்தருளிய என் கோமான் கண்டீர் நீலவர 2 பிறகவ்வினுமிருந்த தொப்ப கோல வராகமுன்னாய் நிலங்கோட்டிட கொண்டையந்தாய் நீலக்கடல் கடைந்தாய்னு நம்மாழ்வாருடைய போஷன். ஆக முற்பட்ட அவதாரங்கள்லாம் சுத்தி எழுந்துள்ளிருக்கார்கள். பிற்பட்ட அவதாரம் தானே ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய அவதாரம். அப்ப பிராகாரத்தில் இருக்கும் 2 சந்நிதிகளை நிறைவோடு இன்னைக்கு நாம சேவித்து கொண்டோம். 16 கேள்விகளில் 13வது கேள்வியை பார்க்க வேண்டும். ஆனால் இப்போது 13வது கேள்வியை சொல்ல போறதில்லை. 13வது கேள்வியும் 16வது கேள்வியும் தொடர்புடையவை. கோபத்தை ஜெயித்தவன் யார்? 13வது கேள்வி. யாருக்கு கோபம் வந்தா உலகமே நடுங்கும்? 16வது கேள்வி. நேர் முரண்பட்ட கேள்விகள். கோபத்தை ஜெயித்தவன் யாருன்னு கேட்கிறார், யாருக்கு கோபம் வந்துட்டா எல்லாரும் நடுங்குவார்கள்னு சொல்றார். அதனால அந்த முரண்பாடை சேர்த்தே பார்த்துப்போம். ஜிதக்ரோதா கஸ்யபிப்பதி தேவாச்ச ஜாதரோஷஸ்ஸ சயுகே. இந்த 2ம் 13ம் 16ம் அதை சேர்த்து சொல்றேன். அதற்கு முன்பாக 14, 15 இந்த 2 கேள்விகளை பார்த்துருவோம். துதிமான் கஹ, அதாவது ஆத்மவான் கஹ, ஜிதக்ரோதா துதிமான் கோனசூய கஹ. துதிமான் ஒளி படைத்தவன் யார்? ராமனே ஒளி படைத்தவர். அவர் தானே சிறந்த சூரிய வம்சத்துல பிறந்தார். அப்ப ஒளிக்கு குறைவா? சூரியனே உலகுக்கெல்லாம் ஒளி கொடுக்கக்கூடியவர். அதே சூரிய வம்சத்தில் தோன்றின ராமன், அவரும் ஒளி உடையவர். அவருடைய திருமேனி எங்கெங்கெல்லாம் பிரகாசிக்கிறதோ அங்க சூரியனோ சந்திரனோ நட்சத்திரமோ அக்னியோ ஒளி விடாதாம். இதை பத்தி உபனிஷத்துக்கள் கூறுகின்றன. ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதா குதோயம் அக்னிஹி. பெருமான் எங்கு ஒளிவிடுகிறாரோ சந்திரனுக்கு வேலை இல்லை, சூரியனுக்கு வேலை இல்லை, நட்சத்திரங்கள்லாம் பிரகாசிக்காது. இவைகளுக்கே இவ்வளவுதான் பாடென்றால் நெருப்பு ஒளிவிடாது என்று கூறவும் வேண்டுமா? குதோயம் அக்னிஹி. நட்சத்திரமே ஒண்ணுமில்லை, சூரியனே ஒண்ணுமில்லைன்னுட்டால் அப்ப பெருமானுக்கு முன்னால் நெருப்புக்கு வேலையே இல்லை. அத்தனை ஒளி உடையவன் தான் ராமன், துதிமான். ஆனால் வெறும் ஒளியை பத்தி பேச்சல்ல. இது விளக்கு போட்டிருக்கு ஒளியா, சூரியனுடைய ஒளியா, இந்த ஒளியை பத்தியே இங்க சொல்ல வரவில்லை. ஒளி என்பது சீதாதேவியையே குறிக்கும். துதிமான் என்றால் தனக்கு ஒளி சேர்ப்பவளாக சீதையை கொண்டவன் என்று பொருள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா பெருமானுக்கு பெருமையே அவளால் தானே. திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார் சேர்விடன் தன் வாட்டாறு. திருவாட்டாறுன்னு மலையாள திவ்யதேசம். அந்த திவ்யதேசத்தை பத்தி நம்மாழ்வார் தன் திருவாய்மொழியில் 10ஆம் பத்து 6ஆம் திருவாய்மொழியில பாடியிருக்கார். திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும்
திகழ்கின்ற திருமாலார். பெருமானுடைய திருமார்புக்கு ஒளி அவள் எழுந்துருளி இருப்பதால், அவளுக்கு ஒளி திருமார்பில் எழுந்துருளி இருப்பதால். அப்ப ஒத்தருக்கு ஒத்தர். சாமி, இந்த சுவாமி வீடு எங்க இருக்கு? அந்த சுவாமி வீட்டுக்கு பக்கத்து வீடு. அப்ப அந்த சுவாமி வீடு எங்க இருக்கு? இந்த சுவாமி வீட்டுக்கு பக்கத்து வீடுன்னுட்டா இப்ப 2 பேர் வீட்டையும் தேடிண்டே இருக்க வேண்டியதான். இதனால் இதற்கேற்றமா, அதனால் இதேற்றமா சொல்ல முடியாது. பெருமாளுடைய திருமார்பால் சீதைக்கு ஏற்றமா, சீதையால் திருமார்புக்கு ஏற்றமான்னா ஒத்தருக்கொத்தர் இயைந்து அவ்வளவு நெருக்கத்தோடு இருக்கிறதான் ஒளி உடையவன் ராமன் கூறுகிறார். அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேண பிரபாயதா, அனன்யாகிமயா சீதா பாஸ்கரேண பிரபாயதா. இது 2 ஸ்லோகங்கள் வால்மீகி ராமாயணத்துல 2 இடத்துல இருக்கிற 2 ஸ்லோகம். ஆனா ஒரே மாதிரி உதாரணம் இருக்கு பாருங்க. எங்கேன்னு சொல்றேன். ஹனுமான் இக்கரையிலேருந்து தாவி அக்கறைக்கு போனார். அசோகவனத்தில் சீதை கண்டார், செய்தி பெற்றுக்கொண்டார். சீதை எத்தனையோ கருத்துக்களை அனுமானிடத்தில் பரிமாறிக்கொண்டாள். அப்போது அவள் கூறுகிறாள், ராமனை விட்டு பிரிந்து நான் கிடையாது ஆஞ்சநேயா. இதே போல சூரியனை விட்டு பிரிந்து எப்படி ஒளி தனித்து இருக்காதோ அதே போல் ராமனாகிற சூரியனை விட்டு பிரிந்து ஒளியாகிற நான் தனித்து கிடையாது. அப்ப ராகவனை பிரிந்து சீதை இல்லை, சூரியனை பிரிந்து ஒளி இல்லாதா போலே என்ன ஆஞ்சநேயர் இடத்துல சீதை சொன்னாள். கேட்டுண்டார். திரும்ப ஆஞ்சநேயர் ராமன் இடத்துல வந்துட்டார். இப்ப அவர் சொல்றார், நான் சீதையை விட்டு பிரிந்து கிடையவே கிடையாது ஆஞ்சநேயா. எப்படி தெரியுமோ? எப்படி சூரியன் ஒளியை விட்டு பிரிந்து இருக்காதோ அதே போல நான் ஒளியை விட்டு பிரிந்து கிடையாது, சீதையை விட்டு பிரிந்து இல்லை. இது இவர் சொல்லுகிறார். அப்ப ராமன் தான் சூரியன், சீதை தான் ஒளி. ராமனாகிய நான் சீதையை விட்டு பிரிந்து இருக்க மாட்டேன். இதே போல் சூரியன் ஒளியை பிரிந்து இல்லாதா போலே. இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? 2 பேருக்கு நடுவுல கடல் உள்ளது. அங்க போய் கேட்டா ராமனை பிரிந்து நான் இல்லை, எது எடுத்துக்காட்டு? சூரியனும் ஒளியும். இங்கு வந்து கேட்டால் சீதையை பிரிந்து நான் இல்லை, எது எடுத்துக்காட்டு? அதே ஒளியும் சூரியனும். அப்ப 2 பேரும் இத்தனை பெரிய கடல் குறுக்க இருந்தாலும் எடுத்துக்காட்ட கூட ஒன்றாக கூறுகிறார்கள். அதுதான் சீதைக்கும் ராமனுக்கும் இருக்கிற நெருக்கம். மனசு ஒத்து போக வேண்டாமா? உடல் ஒத்து போகலாம், மற்றது ஒத்து போகலாம். மனது கணவனுக்கும் மனைவிக்கும் ஒத்து போகணும் இல்லையோ? அதுக்குன்னு இன்னைக்கு நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறா பாருங்க. இந்த ரூம்ல கணவனை உட்காத்தி வைக்கிறது, அந்த ரூம்ல மனைவியை உட்காத்தி வைக்கிறது. பேட்டி எடுக்கிறவா போய் ஒரு மைக்கை கொடுத்துட்டு ஏதான ஒரு விஷயத்தை பத்தி கேள்வி கேட்கறது. மனைவி இப்படி சொன்ன உடனே நீங்க இங்கே இருங்கோ, இதே கேள்விக்கு உங்கள் கணவன் எப்படி பதில் சொல்லுகிறார்னு பார்ப்போம் அப்படின்னு அவரை கொண்டு போய் கேட்கறது. அவர் இங்கே அங்கேயும் பார்த்துட்டு என்ன சொன்னாலோ ஏதோ ஒன்றும் தெரியலையே, என்ன பதில் சொல்லான்னு அவர் சொல்ல போக அநேகமா ஒரே பதிலா இருக்காதுன்னு வச்சுங்க, ஏதோ வேற வேற பதிலா இருக்கும். இந்த 10 அடி ரூம் மாறத்துக்குள்ளேயே இப்படி மாறிப்படுறதே. அப்ப கடல் குறுக்க இருந்தால் ராமனும் சீதையும் எப்படி பேசியிருக்கணும்? கடல் தான் நடுவில் இருந்ததே தவிர சீதாராமர்களுக்கு நடுவில் வேறு ஏதும் வராது. அத்தனை நெருக்கம். அப்ப ஒளி சீதை, ஒளி உடையவன் ராமன். பிரபா சீதை, பிரபாவான் ராமன். தியுதி சீதை, தியுதிமான் ராமன். அதனாலதான் இங்க தியுதிமான்னு சொல்றார். அப்ப நமக்கு தோணும், எப்பவுமே சீதை ராமனை பிரிஞ்சது இல்லையா? சூரியனை எப்போதாவது ஒளி பிரிந்திருக்கிறதா? பிரிஞ்சுட்டா அவர் சூரியனே இல்லையே. ஒளி இருந்தால் தான் சூரியன். சுவாமி, ராத்திரி வேளையில ஒளி இல்லையேன்னா சூரியன் அப்படியே தான் இருக்கார். இப்ப நம்ம தேசத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம் பகல். நம்ம தேசத்துக்கு ராத்திரி வந்துட்டா கூட சூரியன் இல்லாத போடுவாரா? அமெரிக்கால இருக்காரு, இங்க இல்ல அங்கே. இதை வச்சுட்டு எத்தனை தொழில்லாம் தொடங்கிடுத்து. அவர்கள் அங்க பகல் இருந்தா நமக்கு ராத்திரி, அதனால அவ வேலையெல்லாம் இங்க கொடுத்துடுறாளாம். அதனால ராத்திரி வேலை இங்க பகல் வேலையில பார்த்துட்டு மறுநாள் கார்த்தால அவர்களுக்கு திருப்பி அனுப்பிச்சுடுறாளாம். இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் சூரியன் எப்போதும் இருக்கிறான்னு. அப்ப சூரியனுடைய ஒளி ஒரு நாளும் மறையாது. பின்ன நமக்கு தெரியலையேன்னா பனி வந்து மறைத்து விடுகிறது, நாம் அறிவதில்லை. பூமியினுடைய சுற்று எப்படியோ அதுக்கு தகுந்து சூரியனுடைய ஒளி வராம போயிடுறதே தவிர ஒளி இல்லாமல் போகாது. நமக்கு ஒளி இல்லாத இருக்கிற செய்து கூட வேற நாட்டவர்களுக்கு ஒளி இருக்கிறதோ இல்லையோ. ஆக எப்போதும் சீதையும் ராமனும் கூடித்தான் உள்ளார்கள். ஒளிய ஒரு நாளும் ராமன் பிரிய மாட்டார். அப்படி என்றால் இது என்ன சீதா கல்யாணம் கண் துடைப்பா? எப்போதும் ஒளியோடு இருக்காருனா இன்னும் பிறந்தார், சீதையை தேடி போனார், வில்ல முறித்தார். இதெல்லாம் உண்மையா பொய்யா? ஒருவேளை மொத்தமே நாடகமாக இருக்குமோ? இது சந்தேகம். சீதையை விட்டு ராமன் பிரிவதே இல்லை என்றால் அதுக்கு ஒரு சந்தேகம் வந்துருத்து. அப்படின்னா நிஜமே இல்லையா? சீதா கல்யாணம்னு எவ்வளவு இடத்துல பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பஜனை ஏற்பாடு பண்ணிட்டா சீதா கல்யாண பஜனை ஓஹோ நடக்கும். அப்ப இதெல்லாமே பொய்யானா? ஒண்ணுமே பொய்யல்ல. அனைத்துமே ராமன் மனிதனாக பிறந்ததற்காக, பெண்களெல்லாம் எப்படி நடக்கணுங்கிறதுக்காக சீதை, ஆண்கள் அனைவரும் எப்படி நடக்கணுங்கிறதுக்காக ராமன், கல்யாணத்தை எப்படி நடத்தணும், கருத்தொருமித்த தம்பதியர்களா எப்படி இருக்கணும், இது ஒன்னொன்னி சொல்லி கொடுக்கத்தான் இருவரும். ஆனால் இதை யுகந்தோறும் பண்ணுவார்கள்.
அது ஒன்றும் அவர்கள் பிரிந்தவர்கள் கூடினார்கள்னு பொருள் அல்ல. இப்ப நித்தியமே ஸ்ரீனிவாச கல்யாணம் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். கல்யாணம் நடக்கலையான அலர்மேல் மங்க தாயாருக்கு ஸ்ரீனிவாசனுக்கும் என்னைக்குமே நடந்துதான் இருக்கு. ஆனா நாம் கண்டுகளிப்பதற்காக பெருமான் செய்கிறான். இதுல ஐயப்பட தேவையே இல்லை. ஆக தியுதிமான் சீதையே ஒளி, அந்த ஒளிய உடையவன் ராமன் பார்த்தோம். மேலும் கேட்போம்.